السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. சகோதரர்கள் என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் சுபுகை தொழுத பிறகு டேட் ஆரம்பிக்க கேட்குறாங்க. நீங்கள் சுபுகு தொழுகக்கூடாது, பஜிர் தொழுக வேண்டும். சுபுகு என்பது வேறு, பஜிர் என்பது வேறு. நாம் சொல்கிறது வந்து நாளுடைய ஆரம்பம் பஜிர். இப்போ நிறைய பேர் சுபுகு தான் தொழுகிறாங்க. காலையில் 9 மணி 8 மணி இதுதான் சுபுகு வேலைகள், அதாவது காலை வேலை. நாம் சொல்கிறது அதிகாலை வேலை, பஜிருடைய வேலை. பஜிருடைய நாளில் ஆரம்பிக்கணும். சுபுகுல நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நாளாக ஆரம்பிக்கக்கூடாது. சகோதரருடைய கேள்வியில் வந்து அடுத்த ஒரு துணை கேள்வி என்னன்னு சொன்னால், சரி நீங்கள் வந்து நள்ளிரவில் நாளுடைய ஆரம்பம் 12 மணிக்குன்னு சொல்லி வச்சுருக்காங்கல்ல, நள்ளிரவில் வந்து 4-12 மணிக்கு வந்து டே சேஞ்ச் ஆகுது இல்லையா, அது பற்றி ஹிஜ்ரி கமிட்டியுடைய நிலைப்பாடு என்ன? தவறு. அந்த நிலைப்பாடு வந்து தவறு. ஒரு நாளை வந்து என்ன செய்யக்கூடாது, மிட் நைட்டு 12 மணியாக வந்து ஆரம்பிக்கக்கூடாது. ஒரு நாளை வந்து பஜிர்லேருந்து என்ன செய்யுங்க ஆரம்பிங்கன்னு சொல்லி தான் நிலைப்பாடு. இதில் உள்ள நீங்கள் டேட் லைன் கான்செப்ட் இருக்குது. இதை நீங்கள் யாராவது ஒரு கேள்வி கேட்கும்போது என்ன செஞ்சிருவோம், இந்த டேட் லைன் கான்செப்ட் அந்த தெளிவாக விளக்கும் போது உங்களுக்கு தெளிவாக புரியும் இன்ஷா அல்லாஹ். அவங்க கேட்டது என்ன, 12 மணிக்கு டேட் லைன்ல இருந்து டேட் ஆரம்பிக்கும். இஸ்லாமிய அடிப்படையில் பஜ்ரிலிருந்து ஆரம்பிக்கும்னு சொன்னா டைம் என்ன, அதுக்கு நம்மளுடைய நேரம் எப்படி ஆரம்பிக்குது? சரி, நல்ல ஒரு கேள்வி தான். அதாவது நீங்கள் வந்து பஜ்ரில் இருந்து நீங்கள் நாளை ஆரம்பிங்கன்னு சொல்கிறீங்களே, ஒரு டைமை சொல்லுங்க. 3:30 மணியா, 4 மணியா, 4:30 மணியான்னு கேட்குறாங்க. இந்த கேள்வி வந்து சில மாதத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரர் கேட்டாங்க. கேட்கும்போது நாம் என்ன சொன்னோம்னு சொன்னால், நம்மை நோக்கி ஒரு வசனத்தை வச்சாங்க. என்ன, நீங்கள் வந்து சூரா முஸம்மிலில் உள்ள முஸம்மில் அத்தியாயத்துடைய வசனம், நீங்கள் இரவும் பகலையும் வந்து கணக்கிட மாட்டீங்க, துல்லியமாக கணக்கிட மாட்டீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அதாவது நீங்கள் வந்து ஃபஜ்ரில் நீங்கள் தஹஜ்ஜுத் எழுந்தி தொழுகிறீங்க, அந்த நாள் என்பதையும் இரவு என்பதையும் பகல் என்பதையும் நீங்கள் துல்லியமாக கணக்கிட மாட்டீங்க, இருந்தாலும் பரவாயில்லை அல்லாஹ் மன்னிச்சிட்டான் அப்படின்ட்டு சொல்லி அந்த வசனத்தை எடுத்துகிட்டு வந்த சகோதரர் வந்து இதே கேள்வி நம்மகிட்ட திருப்பி கேட்டார். நீங்கள் வந்து 4:10 4 மணியா, எந்த மணின்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார். நாம் திரும்பவும் சொல்கிறோம், ஃபஜ்ர்லேருந்து ஆரம்பிக்கணும்னு அல்லாஹ் சொல்லிட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க. ஃபஜ்ருடைய வக்துன்னா என்னது, அந்த 1.25 மணி நேரம் அல்லாஹ் நமக்கு ஈஸியாகி தந்திருக்கான். அந்த ஃபஜ்ருடைய வக்து சொல்லக்கூடியது வந்து மிகவும் எளிதாக்கி தந்திருக்கான். அந்த சில ஒரு நாளில் வந்து என்ன செய்யும், 5 மணிக்கு ஃபஜ்ர் வந்தால் 5 மணிக்கு ஆரம்பிங்க, 4 மணிக்கு ஃபஜ்ர்னா 4 மணிக்கு நீங்கள் ஆரம்பிங்க. நமக்கு ஃபஜ்ரு தான் கணக்கே தவிர அது என்ன செய்யலை, அந்த நம்ம துல்லியமாக கணக்கிட முடியாது. எதை, இரவு பால சில செகண்டுகள், சில மைக்ரோ செகண்டுகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக என்ன செய்யும், வேரியேஷன் ஆகும். அதுக்கு பேர் லீப் செகண்ட் சொல்லக்கூடியது. அந்த லீப் செகண்ட் கொஞ்சம் டீப்பாக போனானிக்கு கொஞ்சம் விரிவாக தான் போக வேண்டி வரும். அப்போ அந்த என்ன சொல்லலாம்னா, இன்றைக்கு வரைக்கும் அஸ்ட்ரோனமர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த யுக்கினாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டேல மட்டும்தான் 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு அப்படி வரும் இல்லையா, அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும், இந்த இரவும் பகலும் சமமாக கணக்கிட முடியும். அது இல்லாத மற்ற நாள், வருஷத்தில் அனைத்து நாள்லேயும் வந்து இரவு கொஞ்சம் கூட இருக்கலாம், பகல் குறையாக இருக்கலாம். 12 மணி நேரம் 12 மணி நேரம் உங்களுக்கு வராது. நீங்கள் 12 மணி நேரம் 12 மணி நேரம் சரியாக வந்தால் தான், இல்லை நீங்கள் முஸ்லீம் கூடிய ஃபஜ்ர் வந்து 4:10க்கு துவங்கிருங்க, 4:30க்கு நீங்கள் ஃபஜ்ர் ஆரம்பிங்கன்னு சொல்லிடலாம். அப்படி அல்லாஹ் வைக்கவில்லை. வைக்காம தான் நமக்கு இலகுவாக்குவதற்காக ஃபஜ்ருன்னு எல்லாம் முடிச்சுட்டான். அப்போ நம்ம ஃபஜ்ருன்னு முடிச்சுக்கிடுவோம். அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் வந்து என்ன கட்டளை இட்டார்களோ அதை நம்ம என்ன செஞ்சிடுவோம், இதில் வந்து நம்ம வந்து பின்பற்றுவோம். இப்போ இதில் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த 12 மணி ஏன் வந்துச்சு, இந்த ஃபஜ்ர் ஏன் மங்கி போச்சு, அதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க. இந்த 12 மணின்ற டேட்டில் ஏன் மாற்றுறாங்கன்னு சொன்னால், இன்டர்நேஷ்னல் டேட்லைன், சர்வதேச தேதி கொண்டு இருக்கு. அது எங்கே இருக்குதுன்னு சொன்னால், ஃபிஜி, அதாவது நியூசிலாந்துக்கு கிழக்கே ஃபிஜி என்ற தீவையும், அமெரிக்காவுக்கு மேற்கே அமெரிக்கன் சமோவான் இருக்கக்கூடிய அந்த தீவையும் பிரிக்கக்கூடிய ஒரு பகுதி. ஃபிஜிக்கும் அமெரிக்கன் சமோவாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பகுதின்னு வைங்களேன். அந்த பகுதியில் வந்து ஃபிஜியுடைய மக்கள் முதலாவதாக
வெள்ளிக்கிழமையுடைய ஜும்மாவை அவங்க தான் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க முஸ்லீம்கள் தொழும்போது அதே நேரத்தில் அமெரிக்கன் சமூக மக்கள் என்ன செய்வாங்க, வியாழக்கிழமையுடைய லுகர் தொழுகையை தொழுவாங்க. இந்த ரெண்டு பேருமே ஒரே சூரியனை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ அது மேட்ரு இல்லை. இப்போ அங்கே இருந்தால் டே வந்து சேஞ்ச் ஆகுது. அஸ்ட்ரோனமர்ஸ், அதாவது விண்ணியல் ஆய்வாளர்கள், ஒரு நாளை அளக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு நாள் எத்தனை மணி நேரம் கொண்டது என்பதை அளக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த இன்டர்நேஷ்னல் டேட்லைன் சர்வதேச தேதிக்கோடு அந்த பகுதியில் சூரியன் நடு உச்சிக்கு 90 டிகிரி 90 டிகிரிக்கு வரும்பொழுது அது ஒரு நாளை ஆரம்பித்து மறுபடியும் 90 டிகிரிக்கு வரும்போது நாளை முடிப்பார்கள். இது சயின்ஸ், சரியா, அஸ்ட்ரோஃபிசிக்ஸு. இப்படி வந்து இன்டர்நேஷ்னல் டேட்லைனில் வந்து சூரியன் நடு உச்சியில் 12 மணிக்கு 90 டிகிரியில் வரும்பொழுது நம்ம மெரிடியன் என்ன சொல்லுது, கிரீன்விச் மெரிடியன், லண்டன் கிரீன்விச் மெரிடியன் வந்து மிட் நைட் 12 மணியாக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன செஞ்சுருங்க, நீங்கள் மிட் நைட்டில் மாற்றிக்கிறீங்க அப்படின்னு நம்மளை திணிச்சாங்க கொண்டு வந்து. ஏனென்று சொன்னால் அந்த பிரிட்டிஷுடைய ஏகாதிபத்தியம் தான் உலகையே என்ன செஞ்சு ஆண்டுச்சு. இவன் என்ன செஞ்சுருக்கணும், குறைஞ்சபட்சம் நீங்கள் அதை சொல்லி இன்டர்நேஷ்னல் டேட்லைனில் தொழுகை மாற்றம் நடைபெறுது, அங்கே தான் நம்ம வந்து தொழுகையெல்லாம் மாறுது, முஸ்லீம்களை தொழுகை வச்சு நாங்கள் நம்ம நாளை பிரியுதுன்ற உண்மையை ஒழித்தார்கள். ஒன்று. ரெண்டாவது, மற்றொரு விஷயத்தை வந்து மறைத்தார்கள். என்னன்னு சொன்னால், இந்த நாளுடைய ஆரம்பம் ஃபஜ்ர்னு சொல்கிறோம் இல்லையா, இவன் 12 மணின்னு சொல்கிறான் இல்லையா, 12 மணிக்கு வந்து நாளை வந்து துவங்கணும்னு சொல்லி எல்லா கடிகாரத்துலேயும் டேட்டை சேஞ்ச் பண்ணுறாங்கல்ல. அப்படி மிட் நைட்டு 12 மணியாக லண்டன் இருக்கும்பொழுது முஸ்லீம்களுடைய கிப்லாவாக இருக்கக்கூடிய காபா, இந்த மக்காவுடைய நேரம் எப்படி இருக்கும், ஃபஜ்ரில் இருக்கும். அப்போ இந்த உண்மைகள் எல்லாம் வரக்கூடாது. அப்போ இந்த உண்மைகள், இந்த டேட் லைன் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் காபாவில் வந்துக்கிட்டு ஃபஜ்ரில் வந்துக்கிட்டு அந்த டைமில் தான் டேட் சேஞ்ச் ஆகுதுங்கிற விஷயம் வெளியே தெரியுமேமானால் இந்த முழு உலகத்துக்கும் வந்து நாளுடைய ஆரம்பம் ஃபஜ்ர் என்று ஆகிவிடும். எனவே நீங்கள் ஃபஜ்ரை ஒழிச்சு கட்டிடணும், அந்த நாளுடைய ஆரம்பத்தை. இன்டர்நேஷ்னல் டேட்லேருந்து குழப்பத்தை உண்டு பண்ணிடணும்னு சொல்லி பல வகையிலையும் கிருபாட்டி ஐலாண்டு சொல்லக்கூடிய ஒரு தீவை என்ன செஞ்சுட்டான், முன்னே கொண்டு போட்டுட்டான். 1995 என்ன செஞ்சுட்டான்னு சொன்னால் விவாதம் சொல்ல வேண்டியிருக்குது. 1995 கிருபாட்டி எங்கக்கூடிய அந்த தீவை ஒரு நாள் 24 டேஸ் 24 ஹவர்ஸ் 24 மணி நேரம் அட்வான்ஸாக என்ன செஞ்சுட்டான், முன்னாடி கொண்டு வச்சு நாங்கள் வந்து 2000 மில்லேனியம் என்று சொல்லக்கூடிய அந்த மில்லேனியம் வருடத்துடைய சூரிய ஒளி வந்து எங்கள் நாட்டில் தான் முதல்ல உதிக்குது, எல்லோரும் நீங்கள் வாங்கன்னு சொல்லி நாங்கள் டூரிசத்தை வந்து என்கரேஜ் பண்ணுறோன்னு சொல்லி அந்த கிரிபாட்டி தீவுகளை வந்து 24 ஹவர்ஸ் அட்வான்ஸாக கொண்டு வைத்தான். இதில் மற்றவங்களுக்கு வந்து என்ன இல்லை, எந்த பாதிப்பும் இல்லை. முஸ்லீம்களுக்கு அங்கே பாதிப்பு. என்ன பாதிப்பு, இன்னைக்கு வரைக்கும் கிரிபாட்டில் உள்ள முஸ்லீம்கள் வியாழக்கிழமையை வெள்ளிக்கிழமையாக கருதி கொண்டு தொழுகிறார்கள், ஜும்மா தொழுகிறாங்க. எவ்வளோ கை சேதம் பார்த்தீங்களா. ஆக இவன் 12 மணின்னு சொல்லி இந்த டேட்டு சேஞ்ச் பண்ணது ஒன்று, ஃபஜ்ரை வந்து மறைச்சது, இந்த கிரிபாட்டி ஐலாண்டை உள்ளே கொண்டு போட்டதில் டேட்டில் என்ன ஒரு மேட்ரு இல்லைன்னு சொல்ல வச்சது, அந்த டேட்லைனை மறைச்சிட்டு லண்டன் கிரீன்விச்சை தூக்கி பிடிக்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யூத நசாராக்கள் வந்து இந்த இஸ்லாத்தையும் இஸ்லாமிய சமுதாயம் இந்த விண்ணில் ஆய்வு பெற்றுவிடக்கூடாது, இந்த ஹிஜ்ரி கமிட்டியும் காரணமாக வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ஆய்வு செஞ்சு சொன்னால் கூட நம்ம என்ன செஞ்சிடணும், ஈஸியாக அடிக்கணும் இப்படி சொல்லி எல்லா செட்டப்பையும் பண்ண ஒரு சூழ்ச்சி தானே தவிர இதில் வந்து உங்கள் கேள்விக்கு பதில் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை கூட இதுவும் விளக்கமாக வந்து ஸ்லைடு போட்டு நம்ம விளக்கலாம். அது ½ மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆகும். மற்ற சகோதரர்களுக்கு கேள்வி கேட்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து என்ன செஞ்சிடும், போயிடும். அதாவது இந்த சுருக்கமாக நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு நாள் எங்கேருந்து ஆரம்பிக்குது, இன்டர்நேஷ்னல் டேட்லேருந்து ஆரம்பிக்குது. ஒரு நாள் எந்த நேரத்துலேருந்து ஆரம்பிக்குது, ஃபஜ்ர் நேரத்துலேருந்து ஆரம்பிக்குது. இப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த குழப்பமும் வராது. அடுத்த கேள்வி. எப்படி வந்து இந்த நாளுடைய ஆரம்பம் வந்து மகரிபுண்டு பூந்துச்சு, இந்த முஸ்லீம் சமுதாயத்தில் பூந்துச்சின்னு சொல்கிறாங்க. இது மட்டுமாங்க பூந்துக்குது. ஒரு ஆள் சொல்கிறாரு, கபரை தோண்டி உள்ளே பூசி அதை மொழிகி அதுக்கு ஜியாரத் செய்து அதுக்கு பூமாலை போட்டு கந்தூரி சொல்கிறது தான் குர்ஆன் ஹதீஸுங்கிறாங்க. 7 வருஷம் பட்டம் வாங்கி WMAயும் வாங்கி அரபையும் கரைச்சி குடித்து குர்ஆன் சொன்னால் இப்படி தான் சொல்லுதுங்கிறாங்க. சொல்கிறோமா, பார்க்குறோமா இல்லையா? தாயத்து தட்டு தகடு எல்லா இதுக்கும் குர்ஆன்லேருந்து ஹதீஸு, குர்ஆன்லேருந்து ஆதாரம், ஹதீஸ்லேருந்து ஆதாரம். அது மனோ இச்சையின் பின்பற்றின விளைவு, செய்தானுடைய சூழ்ச்சிக்கு பலியாகிருக்காங்க. இதுதான் இதுக்கு பதில். அப்போ யூதர்கள் வந்து திட்டமிட்டு செயல்படக்கூடிய விஷயங்களை
நாம் முட்டை கூடுமாதிரி ஈமானை வச்சுட்டு இருக்கோம். நம்ம எப்படி இருக்கணும்? கருந்தேக்கு மாதிரி ஈமா இருந்துச்சுன்னு சொன்னால், கருப்பாறை மாதிரி ஈமா இருந்துச்சுன்னு சொன்னால் அல்லாஹ் நேர்வழி காட்டியிருப்பான். நம்ம சுய சிந்தனையோட குர்ஆன் சுன்னாவை அணுகாமல் இந்த புரோகிதர்கள் பின்னாலையும் அந்த இவர் வழிகாட்டுவார், இந்த மூளையை வழிகாட்டுவார், இந்த ஹஜ்ரத் வழிகாட்டுவார்னு போனது விளைவு தான் பல்வேறு அனாச்சாரங்கள் இந்த முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ள குடிபுகுந்து போயிருக்கு. அந்த அடிப்படையில் தான் நாளின் ஆரம்பம் ஃபஜ்ர் என்று டிக்ளேர் பண்ணி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்க யூதர்களுடைய நடைமுறை என்ன செஞ்சிருக்காங்க? பின்பற்றிருக்காங்க. இப்படி தான் உள்ளே புகுந்திருக்கோம். கடமையை செய்ய வேண்டியவர்கள், இந்த விஷயத்தை விளக்க கடமைப்பட்டவர்கள், எல்லாத்துக்கும் கடமை இருக்குது. ஃபௌக குல்லி தீ இல்மின் அலீம், ஒவ்வொரு அறிவாளிக்கும் அல்லாஹ் அறிவாளை வச்சிருக்கான். இந்த பொறுப்பில் உள்ளவர்கள் இந்த விஷயத்தை விளக்காமல் சென்றது தான் காரணம். இந்த நாளுடைய ஆரம்பம் ஃபஜ்ர் என்பதை குர்ஆன்லேருந்து ஹதீஸ்லேருந்து எத்தி வைக்காமல் சுய சிந்தனை அடகு வச்சுட்டு யூதர்களைத்தான் பின்பற்றுறோம். எந்த அளவுக்கு சொன்னால், சிப்ரி பின் சிப்ரின், திராயின் பின் திராயின், ஜானுக்கு ஜான், முளத்துக்கு முதல், எந்த அளவுக்கு ஜுஹுரி தப், அதாவது உடும்பு உடைய பொந்துக்குள்ளே போனாலும் போவான்னு சொன்னால் எச்சரித்தாங்களே, அந்த எச்சரிக்கையெல்லாம் தூக்கி கடாசி போட்டு இருந்ததின் விளைவு இப்படி வந்திருக்குது. இதற்கு காரணம் அல்லாஹ்வுடைய தூதரோ கிடையாது, நாம் தான் இதுக்கு பொறுப்பாளி. இந்த பொறுப்பை சரியாக செய்வதற்கு தான் நம்ம ஹிஜ்ரி கமிட்டி கிளம்பியிருக்கு என்பதை சொல்லிக் கொள்கிறோம்.